மக்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், அதிமுக தரப்புல வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது, விவரங்கள். வணக்கம். அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. சென்னையினுடைய அந்த வடக்கு ராயபுரம் மனோ அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை தெற்கு பொறுத்தவரையில ஜெயவர்தன், தென் சென்னையினுடைய வேட்பாளராக ஜெயவர்தன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயவர்தன் பொறுத்தவரை நமக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலே ராஜசேகர் போட்டியிடுவார், பெரும்பாக்கம் ராஜசேகர் என்று குறிப்பிடுவார்கள், அவர் போட்டியிடுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் பொறுத்தவரையிலே ஏஎல் விஜயன், சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணகிரியை பொறுத்தவரையில் ஜெயபிரகாஷ், இவர் ஒசூரை சேர்ந்தவர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இருக்கின்றார். கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் அவருக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் முதற்கட்டமாக 16 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆரணியை பொறுத்தவரையிலே ஜி.வி. கஜேந்திரன் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் திரு ஜே. பாக்கியராஜ் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல சேலத்தை பொறுத்தவரையிலே விக்னேஷ் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலே தமிழ்மணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஈரோட்டில் ஆற்றல் அசோக் அவர் பொறுத்தவரையிலே மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவர்களுடைய மருமகன் என கூறப்படுகிறது அந்த பகுதியில. எனவே ஆற்றல் அசோக் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். சிதம்பரம் தனி தொகுதியில் சந்திரகாசன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையில சுர்ஜித் சங்கர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மதுரையிலே சரவணன் அவர்களும், அதே போல தேனியை பொறுத்தவரையில வி.டி. நாராயணசாமி அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராமநாதபுரத்தை பொறுத்தவரையில ஜெயபெருமாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், அவர் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்புகள் பொறுத்தவரையில ஒரு அதிமுக பொறுத்தவரை மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அதிமுக இன்னும் மிக குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்கின்ற தேர்தலுக்கு. இப்படி குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையிலே அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இன்றைய தினம் 10 மணிக்கு அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையிலே அதற்கு முன்னதாகவே அதிமுகவினுடைய வேட்பாளர் பெயர் பட்டியல், முதற்கட்ட வேட்பாளர் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உறுதி செய்யப்பட்ட அந்த 16 பெயர்களுடைய பட்டியலானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே சார்பிலே, அதிமுகவின் சார்பிலே போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த தொகுதிகள் என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், விரைவில் அவர்களுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு அந்த தொகுதிகள் குறித்த அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர் பெயர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுகவினுடைய பெயர் பட்டியல் முக்கியமாக 16 பேருடைய அந்த பெயர்கள் இந்த முதற்கட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பெயர் பட்டியலில் நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். சென்னை பொறுத்தவரையில சென்னை வடக்கு ராயபுரம் மனோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல தென் சென்னை பொறுத்தவரையில ஜெயவர்தன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதி பெரும்பாக்கம் ராஜசேகர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரக்கோணத்தை பொறுத்தவரையிலே ஏஎல் விஜயன் போட்டியிடுவார் என அதிமுக சார்பில் வேட்பாளர் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலே ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிடுவார் எனவும், ஆரணி தொகுதியிலே ஜி.வி. கஜேந்திரன் போட்டியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் தனி தொகுதியிலே ஜே. பாக்யராஜ் போட்டியிடுவார். அவர் விழுப்புரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளராக இருந்து வருகிறார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் பி. விக்னேஷ், பொறியியல் பட்டதாரியான இவர் சேலத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கலை பொறுத்தவரையில் நாமக்கல் மாவட்ட வர்த்தகர் அணி செயலாளர் எஸ். தமிழ்மணி போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எம்எஸ்சி படித்திருக்கக்கூடிய அவர் பல்வேறு பிசினஸ் செய்து வருவதாக உள்ளூர் செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாமக்கல் தொகுதியிலே எஸ். தமிழ்மணி போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையில் ஈரோடு ஆற்றல் அசோக்குமார் போட்டியிடுவார் எனவும், கரூர் தொகுதியை பொறுத்தவரையிலே கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தங்கவேல் போட்டியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையிலே சந்திரகாசன் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சந்திரகாசன் போட்டியிடுவார். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரையில் சுர்ஜித்
சுர்ஜித் சங்கர் போட்டியிடுவார். இவர் வந்து சட்டம் படித்ததுன்னா LLB, MSW, டாக்டரேட், PhD போன்றவையெல்லாம் படித்திருக்கக்கூடிய நிலையிலே நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து ஒரு நல்ல படித்த ஒரு வேட்பாளராக அந்த பகுதி மக்களால் குறிப்பாக அதிமுகவினரால் கூறப்படுகின்றார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கழக புரட்சி தலைவி துணை செயலாளர் என்று அதிமுகவினுடைய செய்திக்குறிப்பிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரையை பொறுத்தவரையிலே இதற்கு முன்பே நமக்கு தகவல் வெளியாக இருந்தது. டாக்டர் சரவணன் அவர்கள் தான் போட்டியிடுவார் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல இந்த அதிகாரப்பூர்வ பெயர் பட்டியலிலும் சரவணன் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மதுரையில் டாக்டர் P. சரவணன் அவர் போட்டியிடுவார். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். திமுகவிலிருந்து வந்து அதிமுகவிலே இணைந்து தொடர்ந்து அதிமுகவிலே பணியாற்றி வரக்கூடியவர். அதிமுகவினுடைய மருத்துவர் அணி இணை செயலாளராக செயல்பட்டு வருகின்றார். மதுரையில் டாக்டர் சரவணன் போட்டியிடுவார். தேனி தொகுதியை பொறுத்தவரையிலே VT நாராயணசாமி போட்டியிடுவார் எனவும் இவர் தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தை பொறுத்தவரையிலே ஒரு பெரும் போட்டி இருந்து வந்தது. யார் அங்கு போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் பா. ஜெயபெருமாள் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுகவை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய அந்த பெயர் பட்டியலும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூட்டணி கட்சியினருடன் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான தொகுதிகள் எந்தெந்த தொகுதி என்பது உத்தேசமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவரது பெயர் பட்டியல் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுகவில் இந்த பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் திமுகவிலும் வாக்காளர் வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியலானது அறிவிக்கப்பட இருக்கின்றது. எனவே தொடர்ந்து இந்த அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கக்கூடிய நிலையில் நாளைக்குள்ளாக பாஜகவினுடைய பெயர் பட்டியலும் அதே போல பாமகவினுடைய பெயர் பட்டியலும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே 31 தொகுதிகளுக்கான சட்டமன்ற வேட்பாளர்கள், அதாவது நாடாளுமன்ற வேட்பாளர்கள் யார் என்பதற்கான பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் 23ஆம் தேதி அந்த அறிமுக கூட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு இன்னும் மிக குறுகிய காலம் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினமே வேட்புமனு செய்வதற்கான அந்த நாமினேஷன் டேட் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியல் அந்த விருப்பமனு தாக்கல் செய்வதற்கான பணிகள் துவங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 16 பேர் கொண்ட பெயர் பட்டியலை அறிவித்திருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.